Yes. So let us just start with the class. அனைவருக்கும் வணக்கம். So don't be a flower which blooms every day or few days. இல்லைங்களா? So be a tree which stands tall for years and help others. அந்த மாதிரி ஒரு மரமாக நாம் விளைய வேண்டுமானால் அதற்கான வேர் ஊன்றுவதற்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லைங்களா? அதுதான் உங்களோட ப்ரிப்பரேஷன் டைமா இருக்க போகுது. ஸோ நம்மளோட அகாடமியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது ஓரியன்டேஷன் கிளாஸா இருக்க போகுது. நம்ம சப்ஜெக்ட்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும், how you are going to prepare yourself for the examination, அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். So first thing, we welcome you all to our academy. And so GMT Velan Academy, a newly launched academy, and as well as நம்மளோட ஆன்லைன் பேட்ச் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணோம். And we are happy to welcome you to our academy. வெல் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் வந்து நம்மளோட அகாடமியில் இருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னோவேட்டிவாகவே இருக்கும். The only foremost objective of our academy is to make you successful. உங்களை வெற்றியாளராக மாற்றுவதே எங்களுடைய ஒரே குறிக்கோள். Your success is our mission. சரிங்களா? So nothing else. இதுல மிகப்பெரிய ஒரு பங்கு யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே எக்ஸாம் எழுத போறதும் நீங்க தான், வெற்றி எப்படிங்கிறது கிடைக்க போறதும் உங்களுக்கு தான். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, எஸ் வி ஆர் ஆல்சோ ரெடி ஹியர். நீங்க ரெடிங்களா? Just give a thumbs up in the chat box if you are ready. Expecting a thumbs up. கீழே chat box இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல நீங்க thumbs up கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? So we will expect more students to be joining like ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரதா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட், ஃப்ரம் ஜூன் ஃபர்ஸ்ட் ஆன்வர்ட்ஸ் we will have more students here. ஸோ நீங்க மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். there are more students, they are like yet to come. சரிங்களா? ஸோ எஸ், நம்மளோட அகாடமியில 6 month கோர்ஸா நம்ம ஆஃபர் பண்ண போறோம். இந்த 6 month கோர்ஸ்ல நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A and 4 3 எக்ஸாமுமே கிளியர் பண்ண போறீங்க. ஸோ 3 எக்ஸாமும் எப்படி ஒரே கோர்ஸ்ல கிளியர் பண்றது அப்படின்னா, சிலபஸ் சேம் தான். நம்மளோட முதல்ல ஓரியன்டேஷன்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். சிலபஸ் இஸ் சேம். சரிங்களா? ஸோ கமிங் டு த மெயின் திங், ப்ளீஸ் ஜாயின் யுவர் ஆடியோ. உங்களால வந்து என்னைய சரியா கேட்க முடியல அப்படின்னா ஜாயின் ஆடியோ கொடுத்தா மட்டும்தான் யூ கேன் ஹியர் மீ. ரைட்? சரிங்களா? ஸோ ஜாயின் ஆடியோன்னு சொல்லக்கூடியது கொடுத்துருங்க. அண்ட் டேட்டா மூலமா வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் கமிங் டு த மோட்டிவேஷன் ஸ்லைட் அகைன். எஸ், டோன்ட் பி எ ஃப்ளவர், ஜஸ்ட் ப்ளூம் ஃபார் டேஸ். அதாவது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு ஃப்ளவர் மாதிரி தான். சரிங்களா? ஒரு 4 நாட்கள் ரொம்ப தீவிரமா வேலை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். நிறைய வேலைகள், மற்ற வேலைகள்ல வந்து என்கேஜ் ஆயிருப்போம். பட் நீங்க ஒன்ஸ் டிஎன்பிஎஸ்சி தான் உங்களோட கோல்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் தட். ஸோ முதல்ல உங்களோட ரூட்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதாவது கான்செப்ட், உங்களோட டைமிங், ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அடிப்படையை ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். அது மேல் உங்களுடைய மரமான அந்த ஒரு பெரிய ஒரு நாலேஜை வளர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு நீங்க தயாராக இருக்கணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1 or 2 day ப்ரிப்பரேஷன். வரப்போகிற 3 மாதங்கள் 100 நாட்கள் சேலஞ்சா நம்ம எடுத்து இதை பண்ண போறோம். ட்ரஸ்ட் மீ, குரூப் 1க்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ குரூப் 2ல நீங்க ஸ்டேட் ரேங்கராகவே மாறிடுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. பிகாஸ் another 2 months ஆஃப்டர் குரூப் 1, யோசிச்சு பாருங்க, இன்னொரு ஒரு 2 மாசம் அதே சிலபஸ்ல இன்னொரு எக்ஸாமினேஷன், அடுத்த 2 மாசத்துல அதே சிலபஸ்ல இன்னொரு எக்ஸாமினேஷன், தட் இஸ் குரூப் 4. ஸோ இந்த 6 மாத காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான காலகட்டமாக இருக்க போகுது. நாள்தோறும் சிறு முயற்சி. நம்மளோட டைம் டேபிள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டைம் டேபிள் படி எவ்ரிடே கிளாஸ் சின்ன சின்ன டாபிக்ல இருக்க போகுது. சரிங்களா? தினமும் சிறு முயற்சி. ஸோ எப்படி ஒரு விதைக்கு தினம் தண்ணி ஊத்தினா மட்டும்தான் அது வளர ஆரம்பிக்குமோ, ஒரு 4 நாட்கள் தண்ணி ஊத்தாம தான் விட்டு பார்ப்போமே நினைச்சோம் அப்படின்னா விதை வளராது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரிதான் டெய்லி எஃபர்ட் மேட்டர்ஸ். டெய்லி படிக்கணும், தினமும் படிக்கணும். எத்தனை மணி நேரம் படிக்கலாம்னு நினைக்கிறீங்க? how many hours you want to spend?
அப்கோர்ஸ் எஸ். குறைந்தது 5 மணி நேரம் படிக்கணும். 6 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஒர்க்கிங் பீப்புள்லாம் இருப்பாங்க. குறைந்தது 4 to 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா படிச்சே ஆகணும். சரிங்களா? ஸோ அப்படி படித்தீர்களானால் டெஃபினட்டா இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களால கிளியர் பண்ண முடியும். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் நாளைய மகத்தான மரமாக உருவாக போகிறது. உங்களுடைய வெற்றியாக மாறப்போகிறது. ஸோ மழை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நம்மளோட சிலபஸ் இந்த எக்ஸாம் அப்பெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும். பெரிய விஷயம், லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்க அப்படின்னு தோணும். பட் ஒவ்வொரு எஃபர்ட்டா நீங்க டெய்லி ஒரு டாஸ்கா சிறிது சிறிதாக பிரித்து அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுடைய காலுக்கு அடியில இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மழைதான். ஆனா தினமும் சிறிதளவு தூரம் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டைம்ல கண்டிப்பா நம்மளோட காலுக்கு கீழே அந்த மலை இருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து அதோட உச்சியை ரீச் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி டெய்லி எஃபர்ட் மேட்டர்ஸ். டெய்லி சிறுக சிறுக நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். டெய்லி கிளாஸஸ் கரெக்டா அட்டன் பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு மாதிரி பல்கா சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ டெய்லி எஃபர்ட் மேட்டர்ஸ், ஃபோக்கஸ் ஆன் தட். உங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் இதுல எல்லாமே. எண்ட் ஆஃப் த டே அன்னைக்கு அந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்காந்து எழுத போறது நீங்க தான். ஸோ வெற்றி உங்களுடைய கை விரல்கள்ல தான் இருக்கு. ஸோ நீங்கள் தான் அந்த வெற்றியை தீர்மானிக்க போறீங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப காமா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. பயம் அப்படின்றது இருக்கவே கூடாது. பயம் இருக்கும் இடத்தில் உண்மையான உழைப்பு அப்படிங்கிறது தோர்த்து விடும். ஸோ பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். நம்மளோட எக்ஸாமினேஷன், நம்மளோட சிலபஸ், டெய்லி கிளாஸஸ் நடக்கும். 70 days கிளாஸ், 40 days ரிவிஷன். அதுக்கு மேல என்ன வேண்டும்? கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் யுவர் பார்ட்டிசிபேஷன் மேட்டர்ஸ். டெய்லி கிளாஸ், டெஸ்ட், ரிவிஷன் இதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களோட ஸ்மால் எஃபர்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ பி ஆக்டிவ் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். எந்த ஒரு தருணத்திலையும் உங்களை நீங்களே தடுத்து நிறுத்தி கொள்ளாதீர்கள். தொடர்ந்து ஓடிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. அண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம் ஜாப்பா இருக்கக்கூடியது. நம்மளோட அகாடமில எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்க போறாங்க. ஷெட்யூல் ரொம்ப ஃபிளெக்சிபிள். இன்னைக்கான கிளாஸ் நீங்க ஈவினிங் தான் அட்டென்ட் பண்றீங்க. இந்த மாதிரி டெய்லி ஈவினிங் கிளாஸ் தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா ஸோ யூ கேன் சி த ரெக்கார்டட் கிளாஸ். ரெக்கார்டட் கிளாஸும் அவைலபிளா இருக்கும். டெஸ்ட் அண்ட் இவாலுவேஷன் இருக்க போகுது. நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண உடனே மார்க் என்ன, எக்ஸ்பிளனேஷன் என்ன எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த முறை நம்ம காமிப்போம். அது எல்லாமே உங்களோட கோஆபரேஷன்ல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் டைம், இட்ஸ் மேக்கிங் த டைம் ஃபார் யுவர் ட்ரீம். உங்களுடைய கனவுக்காக நேரத்தை செலவழியுங்கள். வெற்றி உங்களுடையதாக மாறும். சரிங்களா? ஸோ நம்மளோட கிளாஸஸ் மியூட் மோட்ல தான் இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட் 30 minutes உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து செஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் கிளாஸும் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வெல்கம் டு ஜிஎம்டி அகாடமி ஒன் மோர் டைம். எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் எல்லாமே இருக்க போகுது. உங்களோட ட்ரீம் கவர்மெண்ட் ஜாப் சாத்தியமாகக்கூடிய ஒரு பெரிய ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏற்கனவே நம்ம டெமோல ஒரு சில அளவு பார்த்தது தான். ஆனால் நிறைய டீடைல்ஸ் இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறீங்க. ஓகே, இந்த எக்ஸாமினேஷன்ல இவ்வளோலாம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிய போகுது. Why TNPSC அப்படின்னு பார்க்கும் பொழுது இட் இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் அண்ட் ட்ரீம் ஜாப் ஃபார் மெனி. ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கு, ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே பெரிய ரெஸ்பெக்ட் இல்லைங்களா? ஸோ அந்த ரெஸ்பெக்டோட சேர்த்து நவடேஸ் பே ஸ்கேல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி என்ன ரிசீவ் பண்றாங்களோ அதோட ஒரு நல்ல ஒரு சேலரியில ஒரு நல்ல ஒரு ஜாப்ல நீங்க ஏற போறீங்க. குரூப் 1 டெபுட்டி கலெக்டர், அதாவது யூபிஎஸ்சி வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இந்த வேர்ல்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இந்த வேர்ல்ட், உலகளாவிய பரீட்சைகளில் கடினமானது. அந்த யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. ஸோ குரூப் 1 பொறுத்தளவு டெபுட்டி கலெக்டருக்கான எக்ஸாமினேஷன், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் அதை பத்தின போஸ்டிங்கான எக்ஸாமினேஷனா இருக்க போகுது. உங்களோட பேசிக் பேயே 56,100ல இருந்து 2 lakh வரை இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் பேயே உங்களுக்கு 1 lakh கிட்ட கையில வாங்குவீங்க. அண்ட் டெபுட்டி கலெக்டர்னா ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் அண்ட் ரெஸ்பெக்டபிள் போஸ்ட். குரூப் 2 சொல்லக்கூடியது சப் ரெஜிஸ்டர் அண்ட் முனிசிபல் கமிஷனர் சொல்லக்கூடிய செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு உண்டானது. 36,000ல இருந்து 1,35,000 வரை அவங்களோட சேலரி பேக்கேஜ் இருக்க போகுது. அண்ட் அப்ராக்சிமேட்லி 65க்கு மேல அவங்க கைகளில் வாங்குவாங்க. 2A போஸ்ட்
இன்டர்வியூவே இல்லாம எக்ஸாம் பேஸா கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், பர்சனல் கிளர்க், இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு எக்ஸாமினேஷன் மூலமா செலக்ட் பண்ணுவாங்க. 40 to 48,000 வரை அவங்களோட கைகள்ல இருக்கும். குரூப் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது VAO, ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைபிஸ்ட் போஸ்டா இருக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 71,900 வரை அவங்களோட பே ஸ்கேல் இருக்கும். அதே மாதிரி அட்லீஸ்ட் 32 to 36 அவங்களோட கைகள்ல கிடைக்கும். சரிங்களா? ஸோ 3 எக்ஸாமினேஷன், பட் சிலபஸ் இஸ் சேம். அண்ட் நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 100 நாட்கள் சேலஞ்சா இதை எடுத்திருக்கோம். குரூப் 1க்கு 109 நாட்கள் தான் இருக்கு. ஸோ இப்ப ஒரு 2 minutes ஆர் 20 seconds போதும். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, இந்த 100 நாட்கள்ல என்னால முடியுமா? 100 நாட்கள், ஒரு நாட்டுக்கு 4 மணி நேரம். நாம் தயாராக உள்ளோமா அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஜஸ்ட் கிவ் a thumbs. Take 20 seconds time. குரூப் 1 100 நாட்கள். நம்மளோட கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஒரு பக்கவான மெட்டீரியலா உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது சரியான ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியலோ அது மட்டும்தான் உங்களை ரீச் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, வி ஆர் ரெடி. ஆர் யூ ரெடி ஃபார் திஸ்? குரூப் 1 109 நாட்கள், 2 and 2A 158 நாட்கள், குரூப் 4 214 நாட்கள் இருக்குது. Super ma'am. Yes, very good Manimehalai ma'am. I'm happy to see that. ஸோ டெஃபினட்டா முடியும். சரிங்களா? டெய்லி எஃபர்ட் தான் மேட்டர். ஏன்னா 70 நாட்கள்ல நம்ம எக்ஸாமே முடிச்சிருவோம். அதாவது சிலபஸை கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸா ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது. 30ல இருந்து 40 நாட்கள் ரிவிஷன் சொல்லக்கூடியது ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவிஷன், போதுமான அளவு ரிவிஷன் தாராளமா கிளியர் பண்ணிடலாம். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் PC எக்ஸாமினேஷனுக்கும் சிமிலர் சிலபஸ் தான். இஃப் யூ ஆர் ட்ரைங் ஃபார் எனி, இந்த வருடம் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா அதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் இயர் இந்த ஒரு அனாலிசிஸ் குரூப் 1 சொல்லக்கூடியது 2.42 lakh பீப்புள் அப்ளை பண்ணி 1.81 lakh பீப்புள் தான் எழுதியிருக்காங்க. அதுலயும் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி எழுதினவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நவ் கமிங் டு த ஆக்சுவல் ஃபேக்ட், 72 வேகன்சி தான் இருக்கு அப்படின்னா 1:2 ஆர் 1:3 தான் செலக்ட் ஆவாங்க. அதாவது 140 பேரை தான் கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. சரிங்களா? ஒரு 140ல இருந்து 200 பேருக்குள்ளதான் இன்டர்வியூ வராங்க அப்படின்னா நம்ம எந்த ரேங்க்குள்ள இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன்லாம் ரேங்க் பற்றியது. ரேங்கிங்ல நீங்க 20 அல்லது 50க்குள்ள இருந்துட்டீங்க, 20 to 50 அதுக்குள்ள இருந்துட்டீங்கன்னா யூ ஆர் வெரி சேஃப். சரிங்களா? யூ ஆர் வெரி சேஃப். உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது, ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங் நீங்க இருந்திருக்கணும். ஸோ எய்ம் ஃபார் த ஹையஸ்ட். படிக்கிறதே வெறும் ஜாப் அப்படின்றதுக்காக படிக்க கூடாது, ஸ்டேட் ரேங்க்குக்காக படிங்க. ஸோ இதே இது 1 to 20க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தான் கன்ஃபார்மா டெபுட்டி கலெக்டரு. இன்டர்வியூல 15 ஆர் சம் 100 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதுல எல்லாருமே 100 அப்படியே வாங்க மாட்டாங்க. ஸோ மேக்சிமம் த மார்க் இஸ் 75. சரிங்களா? மேக்சிமம் மார்க்கே 75 மார்க் தான் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஸோ அந்த 75 மதிப்பெண்கள் தான் டிசைட் பண்ண போகுதுன்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி மெயின்ஸ்ல வாங்கின 750 மார்க்கும் டிசைட் பண்ணும். ஸோ இதுல 1 to 20க்குள்ள நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்டர்வியூலையும் உங்களுக்கு மார்க் அவ்வளவு லெஸ் ஆகாது. ஏன்னா தே வில் பி இம்ப்ரெஸ்ட். மெயின்ஸ்ல இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு பெரிய இம்ப்ரெஷனா உங்களுக்கு அமையும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட். ஸ்டேட் ரேங்க்குக்கு எய்ம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்றத நம்புங்க. 2A ஆகட்டும், அதுவும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி குரூப் 4 மெயின்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஜாப் தான். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் எய்ம் ஃபார் ரேங்க். கமிங் டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் PC எக்ஸாமினேஷன் வேகன்சி கிட்டத்தட்ட 1000ல இருந்து 3000 வரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது மோஸ்ட்லி இங்க வந்து விமன் இருக்கிறனால நான் சொல்றேன், விமனுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி. சரிங்களா? So we value your time and money, and so our academy is providing affordable course. அதுல நம்மளோட டிரைவ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் ஆயிருக்கும். ஸோ டிரைவ்ல இனிமே இன்னைக்கு கிளாஸோட அந்த ரெக்கார்டர் கிளாஸஸ் எல்லாம் அப்லோட் ஆகும். அதே மாதிரி TNPSC சிலபஸ் மெட்டீரியல், கிளாஸ் மெட்டீரியல், நம்மளோட PDF மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட டிரைவ்ல தான் அப்லோட் ஆகும். ஏதாவது அப்லோட் ஆகலைன்னா இமிடியேட்டா நீங்க எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம்.
அண்ட் ஒன் மோர் திங், நம்ம டிரைவ்லயே டெஸ்ட் லிங்க்கும் அப்லோட் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான லிங்க் வந்து அப்லோட் ஆகும். இந்த டெஸ்ட் நீங்க மல்டிபிள் டைம்ஸ் அட்டன் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றீங்க, ரிவிஷன் டைம் ஒரு 2 months கழிச்சு மறுபடியும் அதே டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அப்பையும் நீங்க சேம் டெஸ்ட் அகைன் அண்ட் அகைன் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய அளவுல மல்டிபிள் டைம்ஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். அண்ட் பிளஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ் ரிவிஷன் டைம் டேபிள் சொல்லக்கூடியதை கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும், டெஃபினெட்லி யூ கேன் கிராக் திஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 minute please. Yes, thank you for waiting. So coming to the original thing, that is இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது பெரிய ஒரு மாரத்தான் மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த மாரத்தான்ல ஓடுறோம் அப்படின்னா முதல்ல அதை பத்தின சூட்சுமங்கள், அதாவது டெக்னிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாரத்தானுக்கு ப்ராக்டிஸ் பண்றவங்க 1 month முன்னாடியே அவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடியதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாரத்தான்னா ஓடணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அவசியமானது. So mentally you should be strong. So physically you need to be strong because you have to run. நிறைய ஓட வேண்டியது இருக்கும். ஸோ பிசிக்கலி கண்டிப்பா உங்களை ஃபிட்டா வச்சுக்கோங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்த பேட்டில் ஜெயிக்க முடியும். திஸ் இஸ் லைக் அ பேட்டில். சரிங்களா? ஸோ அதுல ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், ரீச் யுவர் கோலை அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்ஜெக்டா இருக்கணும். எந்த இடத்துலயும் நிக்க கூடாது. ஏன்னா நீங்க எங்க நிக்கிறீங்களோ உங்களை தாண்டி 1000 பேர் கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். ஒண்ணுமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னோட பொம்மைன்னு உரிமை கொண்டாடும். அந்த மாதிரிதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே சேம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருக்குமே ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, என்னுடைய வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ பி ரெடி. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட ஜாபை நீங்க எடுக்க போறீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நம்மளோட நேம் இருக்குன்னு நினைச்சு உழைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு சலிப்பு அப்படின்றதே தட்டாது. சரிங்களா? ஸோ நான் கமிங் டு த குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லும் பொழுது குரூப் 1, 2, 2A அண்ட் எஸ்ஐ இந்த எக்ஸாமினேஷனுக்குலாம் டிகிரி ஸ்டாண்டர்ட், அண்ட் குரூப் 4 அண்ட் பிசிக்கு குரூப் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் போதுமானதாக இருக்கு. இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் குவாலிஃபிகேஷன், உங்கள்கிட்ட பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்க டிஇஓ ஆகலாம். சேம் சிலபஸ் தான் அதுவும். ஸோ என்ன ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை? ஸோ சேம் சிலபஸ், சேம் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்க போகுது. டிஇஓ, டெபுட்டி கலெக்டர் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ல முக்கியமானவரோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்க தான் எஜுகேஷனல் ஆஃபீஸரா தலைவரா இருப்பீங்க. அதே மாதிரி ஹச்ஆர்சிஇ, ஸோ டிகிரி இருந்தாலே போதுமானது. ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹையர் போஸ்டிங்க்கு நீங்க செலக்ட் ஆவீங்க. ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது டிகிரி இன் சயின்ஸ். சயின்ஸ்ல ஒரு டிகிரி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் ட்ரை ஃபார் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ். அதுவும் சேம் சிலபஸ் தான். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், இதுவும் டிகிரி இன் சயின்ஸ். சயின்ஸ்ல ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. ஸோ யுவர் ட்ரீம் ஜாப், ஸோ மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பொறுத்து இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன்டா இருக்கு. ஸோ ட்ரை ஆல் திஸ், எதையுமே விட்டுற வேண்டாம். எஸ்பெஷலி இந்த 3 விஷயங்களும் ஹச்ஆர்சிஇ, ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அண்ட் கன்சர்வேட்டர் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். பிஎட் உங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியானது. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரூப் 1க்கு ஜென்ரல் ஏஜ் லிமிட் 34. சரிங்களா? மேக்சிமம் 34 தான். இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எல்லாருக்குமே 39ல இருந்து 40 வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இருக்கு. சரிங்களா? ஸோ டெப்டி கலெக்டரே 39 வரை எழுதலாம். அண்ட் அதே மாதிரி பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க், எக்ஸ் சர்வீஸ்மென், டெஸ்டிடியூட் விதோன்னு சொல்லும் பொழுது ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் ஹையாவே இருக்கும். 49, 55 வரை இருக்கக்கூடியது. சரிங்களா?
ஸோ now coming to the next one, group 2 ஜெனரல் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 32, அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 37 வரை நீங்க எழுதலாம். ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு குரூப் 2 37 வரை எழுதலாம். அதர்ஸ் ஆர்மி மென், டெஸ்டியூட் விதோ, அவங்க எல்லாருக்குமே 37 தான். ஆனா குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்ல எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. டெஃபினெட்லி நீங்க குரூப் 2 எழுதுறீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம் நினைச்சு எழுதுங்க. ஏஜ் லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சரிங்களா? ஹையஸ்ட் மார்க் எடுத்தா போதும், நான் இன்டர்வியூ போஸ்ட்ல போறோம், செலக்ட் ஆகுறோம், ஜாப் வாங்குறோம். அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், குரூப் 4 அப்படின்னு சொல்லும் பொழுது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் VAOன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 42. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி 52, 55 சொல்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஃபார் பிசி அண்ட் அதர் பீப்புள், எஸ்பெஷலி ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த போஸ்டிங்லாம் 37 வரை ஏஜ் லிமிட் இருக்கு. பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சி எஸ்சிக்கு 37. ஸோ இந்த ஏஜ் லிமிட்லாம் உங்களுக்கு மீட் ஆகுது, இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கு, ஏஜ் இருக்கு அப்படின்னா தாராளமா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லக்கூடியதை பத்தி பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ இஃப் யூ ஹேவ் டிகிரி ஸ்டாண்டர்ட் and as well as for group 4 SSLC complete ஆயிருக்கீங்க அப்படின்னா you are ready for this examination. ஸோ எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களை நீங்க தயார் பண்ணணும். குரூப் 1, 2, 2A and 4. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். இது ஏற்கனவே ஓரியன்டேஷன் பார்த்தவர்களுக்கு ஓரளவு தெரியும். ஸோ 200 கொஸ்டின் எக்ஸாமினேஷன், 3 மணி நேரம் எக்ஸாமினேஷனா இது இருக்க போகுது. சரிங்களா? எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் எக்ஸாமினேஷனா இது இருக்க போகுது. அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், இந்த 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது 200 கேள்விகள் தான் 300 மார்க்குக்கு எழுத போறீங்க. 1.5 மார்க் ஈச். சரிங்களா? ஸோ now coming to the important other thing, குரூப் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 4 ஆகட்டும், ஸோ இது மூணுமே சிலபஸ் சேம் தான். குரூப் 1 அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 175 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூட்னு சொல்லும் பொழுது மேத்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிடியூட் 3 எக்ஸாமினேஷனுக்குமே 25 கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். அதாவது மேத் ரிலேட்டடான கொஸ்டின் 3 எக்ஸாம்லயுமே 25 கேள்விகள் இருக்கும். குரூப் 1ல மட்டும் தமிழ்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக ஜெனரல் ஸ்டடிஸ் கம்ப்ளீட்டா 175 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதே குரூப் 2 வந்துட்டீங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் ஒரு பேப்பர் இருக்கும். 100 கொஸ்டினுக்கு இருக்க போகுது. ஜஸ்ட் SSLC ஸ்டாண்டர்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஹை லெவலாவே இருக்கும். ஸோ நம்மளோட மெட்டீரியலும் அந்த ஹை லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் தான் கொடுக்க போறோம். ஸோ 100 கொஸ்டின் இருக்க போகுது ஜெனரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ்க்கு. அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின். டோட்டலா 200 கேள்விகள் 300 மார்க்குக்கு. குரூப் 4ன்னு சொல்லக்கூடியதும் 200 கேள்விகள் 300 மார்க்குக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆர் ஸ்கோரிங் டெஸ்ட் தமிழ் மட்டும்தான். இங்கேயாவது உங்களுக்கு இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று சாய்ஸ் எடுத்துக்கலாம். இங்க ஆப்ஷன்லாம் கிடையாது. தமிழ் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். 100 கேள்விகள். ஜெனரல் ஸ்டடிஸ் 75 மார்க்கு. அதே மாதிரி ஆப்டிடியூட் சொல்லக்கூடியது 25 மார்க் இருக்க போகுது. ஸோ இப்ப அடுத்த லெவல், ஓகே நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், கட் ஆஃப் வாங்கிட்டேன், அடுத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வரும். மெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 750 மார்க்குக்கு 3 பேப்பர்ஸா எழுதுவீங்க குரூப் 1க்கு. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு பேப்பர் 250 மார்க்குக்கு எழுதுவீங்க. இன்டர்வியூ 100 மார்க்குக்கு இருக்க போகுது. ஸோ குரூப் 1 டெபுட்டி கலெக்டருக்கு 850 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதுல எவ்வளவு மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு எக்ஸாம்ல வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யூ கேன் கமெண்ட் தட் இந்த சாட் பாக்ஸ். கீழே சாட் பாக்ஸ் இருக்கு, அதுல சொல்லலாம். ஹையஸ்ட் மார்க் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரிலிம்ஸ் வந்து வெறும் என்ட்ரி லெவல் எக்ஸாம் தான். ப்ரிலிம்ஸ் மார்க்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆனா இது கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ் போக முடியும். 850 மார்க்ல எவ்வளவு எடுத்தா அவங்க கண்டிப்பா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா டெபுட்டி கலெக்டர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சூப்பர் ராஜேஸ்வரி மேம், 400+ சொல்லியிருக்கீங்க. எனி அதர் கெஸஸ்? வேற ஏதாவது கெஸ் இருக்குங்களா? $482, $550. ஸோ ரீசெண்டா அந்த ஹையஸ்ட் மார்க் எடுத்தவர் இருக்காரு இல்லைங்களா, டெபுட்டி கலெக்டர் ஆனவர். ஸோ 550 கிட்ட தான் எடுத்திருக்காங்க, விச் இஸ் 70%. வெறும் 70% மார்க் எடுத்தா போதும் நீங்க டெபுட்டி கலெக்டர் ஆயிரலாம். நல்லா இருக்குல்ல கேட்கும் போது? பட் அதுக்கான அவங்க போட்ட எஃபர்ட் அதிகம்.
சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கணும். நமக்கு 100% தேவை கிடையாதுங்க. 70% மார்க் எடுத்தா நம்ம தான் டெபுட்டி கலெக்டர். அதுக்கு நீங்க தயாரா? சரியான வழியில முயற்சி செய்ய தயார் அப்படின்னா பி ரெடி. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரிப்பரேஷனை. எந்த இடத்துலையும் நிறுத்தக்கூடாது. நீங்க உங்களையே ஒரு ஆபீசரா இமேஜின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் யூ பிகம் அ டெபுட்டி கலெக்டர் எவ்வளவு ஒர்க் லோடு இருக்கும், எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும். அப்படி அந்த நிலையில இருந்து உங்களை நீங்களே யோசிக்க ஆரம்பிக்கணும். இமேஜின் யுவர் செல்ஃப் தேர். சரிங்களா? சோ அடுத்தது குரூப் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சது மெயின்ஸ் நடக்கும். மெயின்ஸ் வந்து ப்ராபப்ளி 2A எல்லாருக்கும் சிமிலர் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது P1 சொல்லக்கூடியது தமிழ் டெஸ்டா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி எலிஜிபிலிட்டி தான். P2 சொல்லக்கூடியது 300 மார்க்குக்கு ஜெனரல் ஸ்டடிஸ். ஏன்னா அது ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருவீங்க. இந்த மெயின்ஸ்ல பெரிய பிளஸ் என்னன்னா அதோட சிலபஸ் எல்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்ச சிலபஸ் தான். இங்க படிச்சது அங்க டிஸ்கிரிப்டிவா எழுதுவோம். இங்க நடக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாமே ஓஎம்ஆர் எக்ஸாமா இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல ஓஎம்ஆர், அதாவது ஷேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஓஎம்ஆர் பேப்பர்ல தான் நடக்கும். ஆனா மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். நீங்க பேராகிராஃபா ஆன்சர் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 300 மார்க்குக்கு டெஸ்ட் குரூப் 2ல நடக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும் பொழுது 40 மார்க்ஸுக்கு இருக்க போகுது. குரூப் 4 அப்படி கிடையாது. அதே சிலபஸ், 200 நாட்கள் டைம் இருக்கு, 210 நாட்கள் டைம் இருக்கு. ஒரு தடவை எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பளம் கம்மி தான், ஆனா ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா, அது கிடைக்கும். ஸோ ரிமெம்பர், இட் இஸ் அ ஒன் கோ. ஒரே முறை, ஒரே ப்ரிப்பரேஷன், 3 எக்ஸாமினேஷன். இன்னும் நீங்க பிஎட் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. அப்படியே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. இட் இஸ் அ ஒன் கோ. ஜெனரல் தமிழ், ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட் அண்ட் மேத் படிச்சிட்டீங்க அப்படின்னா முயற்சியும் பாதையும் ஒன்றே, உயர்ந்ததை நீங்கள் அடைவீர்கள். ஸோ எய்ம் ஃபார் த ஹையஸ்ட், டெஃபினெட்லி யூ கேன் டூ. 100 days சேலஞ்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் 109 days, நாட் 119. 109 நாட்கள் இன்னும் எக்ஸாமுக்கு இருக்கு. 108 நாட்கள் நம்மளோட ப்ரிப்பரேஷன் டைம். இன்னைக்கு ஓரியன்டேஷன் தான், இன்னைக்கு நாளை விட்டுருங்க. சரிங்களா? நாளையில இருந்து நம்ம தொடங்குறோம் இந்த 108 நாட்கள் சேலஞ்ச். பஜனையில எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா 108 அப்படின்னு சொல்லக்கூடியது. 108 நாட்கள் மந்திரம் மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நம்ம படிக்க போறோம். 70ல இருந்து 80 நாட்கள் உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் நடக்கும். அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷனுக்கும் நம்மளோட ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, டீடைல்டாவே எடுப்பாங்க. ஒரு டாபிக் எப்படி படிச்சிருக்கீங்க, எப்படி இவாலுவேட் பண்ணணும், எப்படி உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாவே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் அ 100 days சேலஞ்ச். அண்ட் இஃப் யூ ஆர் இன்டு த சேலஞ்ச், இன்னைக்கு நம்மளோட நம்பருக்கு எஸ் ஐம் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. and we will be happy to see you there. சரிங்களா? ஸோ குரூப் 2 அப்படின்னு சொல்லும் பொழுது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆகட்டும். இன்னொரு ஒரு ஆட் ஆன் இருக்கு, அதுதான் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ அதாவது தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க. எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே இப்போ மேண்டேட்டரி ஆயிருக்கு. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட் தான். ஒரு 10th புக் நீங்க படிச்சாலே போதுமானதா இருக்கும். ஸோ குரூப் 1க்குலாம் வெறும் 10th புக் மட்டும் படிச்சாலே போதுமானது. அதை தவிர நீங்க வேற எதுவுமே படிக்க வேணாம் தமிழுக்கு. ஸோ அதுக்கான கிளாஸஸும் தனியா நடக்கும். 30 கேள்விகள் மட்டுமே இருக்கும். அதுல 50 மார்க்குக்கு கேள்விகள், அதாவது முதல் 20 கேள்வி 2 மார்க்குக்கும், அடுத்த 10 கேள்வி 10 மார்க்குக்கும் இருக்கும். ஸோ அடுத்த 10 கேள்வி ஒரு மார்க்கா 10 மார்க்குக்கு இருக்க போகுது. 40% மார்க், 20 மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களோட பேப்பர் அடுத்த பேப்பர்ஸை வந்து கரெக்டே பண்ணுவாங்க. இவாலுவேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் மேண்டேட்ரி ஆக்சுவலி. இதுல நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா அடுத்த பேப்பர் உங்களுக்கு கால்குலேட்டட், அதாவது கன்சிடரே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இவாலுவேஷன் மேட்டர்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க் வாங்குற மாதிரி தரவா படிச்சிருக்கணும். குரூப் 1 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்க தமிழே ஒரு பாடமா எடுத்தே படிப்பீங்க. ஸோ அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். இது சாதாரணமாவே நீங்க கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் கமிங் டு த காமன் சிலபஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தவிர்த்து இப்ப நம்ம குரூப் 1 ஓரியன்டா போலாம். அதுக்கப்புறம் நான் குரூப் 2 and 4 பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ காமன் சிலபஸ் தான் ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, பாலிட்டி, இந்தியன் எக்கானமி அண்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. 6 யூனிட் இருக்கு.
ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை கேள்விகள் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே நம்ம சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் 1ல டோட்டலா 175 கொஸ்டின் இந்த பார்ட்ல வரும். 2A4ல 75 கொஸ்டின் இந்த பார்ட்ல வரும். ஸோ பி ரெடி ஃபார் திஸ் பார்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். குரூப் 1 பொறுத்தளவு ஜெனரல் சயின்ஸ்ல வெறும் 10 கேள்விகள் தான். அதனால நீங்க அந்த ஒரு யூனிட்டா ஒரு ஆப்ஷனாவே வச்சுக்கலாம். சயின்ஸ் எனக்கு கஷ்டம், எனக்கு புரியாதுன்னா தட்ஸ் ஃபைன், ஏன்னா அதுல 10 கேள்வி தான் வரப்போகுது. சோசியல் சயின்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, ஜியாகிரபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுல கிட்டத்தட்ட 165 கேள்விகள் கேட்க போறாங்க. அதுலயும் ஹையஸ்டா இந்தியன் எக்கானமில அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய பகுதியில 50 கேள்விகளும், பாலிட்டியில 40 கேள்விகளும், வரலாறு இந்திய மற்றும் தமிழக வரலாறுல 65 கேள்விகளும் இருக்க போகுது. ஸோ கெஸ் த ஹையஸ்ட் மார்க். 175, 25 உங்களுக்கு அப்படியே வந்து மேத் கொஸ்டினா இருக்கும். ஹையஸ்ட் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 140 எடுப்பாங்க. 140ல இருந்து 160க்குள்ளதான் ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கும். 140 கொஸ்டின் 160 கொஸ்டின்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க மெயின்ஸுக்கு ரெடி, மெயின்ஸுக்கு படிக்க உட்காந்துடலாம். சரிங்களா? ஸோ நான் கமிங் டு 2A and 4, இதுல 75 கொஸ்டின் தான், அப்படியே அதுல ஹாஃப் மாத்திடுவாங்க. ஸோ அதுல 175, இதுல 75 தான் இல்லைங்களா? ஸோ ஜெனரல் சயின்ஸ் 5 கேள்விகள் தான், ஜியாகிரபி 5, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா 10 கேள்விகள், பாலிட்டி 15, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கானமி 20 மற்றும் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுல 20 கேள்விகள், 75 கேள்விகள் இருக்கும். அண்ட் ஜென்ரலா எல்லாத்துக்குமே பொதுவான அந்த 25 மேத் கொஸ்டின் இருக்கும். அதுல ஆப்டிடியூட் 15, 10 கேள்விகள் ரீசனிங்னா நீங்க இங்க ஒரு இமேஜ் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்தது அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு ரீசனிங் கொஸ்டின் நல்லா இருக்கும். ஸோ இந்த 25 கேள்விகளுக்கும் தனித்தனி கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் இருக்க போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஃபோக்கஸ் ஆன் தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ். குரூப் 1னா ஜெனரல் ஸ்டடீஸ் தான் முக்கியம். அண்ட் குரூப் 2, 4க்கு தமிழும் ஜெனரல் ஸ்டடீஸும் முக்கியம். அதுலேயும் சோசியல் சயின்சஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான மெட்டீரியல் ப்ராபப்ளி அடிப்படை மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விஷயம்தான், ஸ்கூல் புக். 6th இருந்து 12th வரை இருக்கிற ஸ்கூல் புக் தான் உங்களுக்கு மூலதனம். ஸோ முதல்ல நீங்க கலெக்ட் பண்ற ஒரு மெட்டீரியல் எதுவா இருக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கா தான் இருக்கணும். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க. நீங்க குரூப் 4 மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா 6th to 10th போதும். 2A அண்ட் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண போறோம், இல்ல நான் பெரிய ஆஃபீஸர் ஆகணும், நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா +1 +2 புக்கும் வாங்கிக்கோங்க. ஒண்ணுமே கிடையாது. இந்தியன் ஹிஸ்டரி, அதே மாதிரி பாலிட்டி, எக்கானமி, +1 +2 புக் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கூல் புத்தகங்களை தரவா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க ரெடி. ஸோ எவ்வளவோ பண்ணிட்டோம். ஒரு டீச்சர் அண்ட் ஒரு ஜாப்ல இருப்போம், ஒரு இடத்துல வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருப்போம், ஒரு பெரிய அளவுல வேலைகள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? நிறைய இங்க ஒர்க்கிங்க தான் இருப்பீங்க. ஸோ இந்த பள்ளி புத்தகங்களை படிக்கக்கூடியதா நமக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போகுது. ஆனா இந்த பள்ளி புத்தகங்களை படிக்கிறதும் நம்ம புரிஞ்சு படிக்கணும், அதுதான் பெரிய டாஸ்க். ஞாபகம் இருக்கணும் நிறைய டீடைல்ஸ்ன்றனால, அதுதான் பெரிய டாஸ்க். அதை நாங்க உங்களை பண்ண வச்சிருவோம். கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்க போகுது, டெஸ்ட் இருக்க போகுது. குறைந்தது ஒரு விஷயத்த 15 முறை படிச்சோம் அப்படின்னா மறக்காது. ஸோ 15 டெஸ்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்ன்றதெல்லாம் இருக்கும். கவலையே பட வேணாம். தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெஸ்ட் லைனிங் அப். நூற்றுக்கணக்கான டெஸ்ட் இருக்கு, நம்மளோட அகாடமி சைட்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். நான் கமிங் டு த கட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது 200+ மார்க், அதாவது 300 மார்க்குக்கு 200+, சரிங்களா? ஸோ கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்பொழுது 160க்கு மேல இருக்கணும். அண்ட் அதே மாதிரி 2A க்கு 158, 160 கொஸ்டின்ஸ் தான், சிமிலர் தான். குரூப் 4ன்னு சொல்லும் பொழுது 175 கொஸ்டின் வரை நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். குரூப் 4 ரொம்ப வந்து காம்படிஷன் ஜாஸ்தி. ஒரு 15 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம். ஏன்னா SSLC ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால நம்பர் ஆஃப் பீப்புள் ஈஸியா இருக்கும்னு சொல்லி எழுதுறவங்க அதிகம். குரூப் 1 நம்பர் ஆஃப் பீப்புள் எழுதுறவங்களே கம்மி. ஸோ ரிமெம்பர், இடத்திற்கு ஏற்றவாறு போட்டியும் அதற்கேற்றவாறு கடினமான கேள்விகளும் இருக்கும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஸோ எந்த எக்ஸாமினேஷன் உங்களோட பார்ட் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. அதோட வழியில படிக்க ஆரம்பிங்க. அண்ட் TNPSC நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பத்தின டீடைல்ஸ் ஒரு டிரைவ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஃபார் ஃபியூ பீப்புள் உங்களோட ஜிமெயில் எல்லாம் ஷேர் பண்ணீங்க, நிறைய பீப்புள் இன்னும் ஷேர் பண்ணல, சரிங்களா? ஸோ சம் பீப்புள் டிடன்ட் ஷேர் ஸ்டில். உங்களோட இமெயில் ஐடி, அதே மாதிரி நம்ம ஒரு அட்மிஷன் ஃபார்ம்லாம் அமைச்சிருக்கோம், அதெல்லாம் ஃபில்அப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்போம், சரிங்களா? ஸோ எஸ், கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ப்ரிலிம்ஸ்.
நம்மளோட நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ இது குரூப் 1 மெயின்ஸ்க்கானது. பிலிம்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெயின்ஸ்ல 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. இது மார்க்ல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் 1, 2, 3 ஏற்கனவே ஜெனரல் ஸ்டடிஸ் படிச்சுட்டோம் இல்லைங்களா பிலிம்ஸ்ல. மெயின்ஸ்ல டீடைல்டா எழுத கத்துக்கணும், அவ்வளவுதான். 2 months டைம் கொடுப்பாங்க. அகைன் ரிவிஷன், அகைன் டெஸ்ட், அகைன் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது நம்ம அகாடமில வைப்போம். ஸோ கிட்டத்தட்ட 750 மார்க்குக்கு நடக்க போகுது. இன்டர்வியூ 100 மார்க், 850க்கு 550 எடுத்தீங்கன்னா நீங்க தான் டெபுட்டி கலெக்டர். யூ ஆர் ரெடி ஃபார் த ஜாப். அண்ட் குரூப் 2 2A prelims சிமிலர் தான். 100 கொஸ்டின் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் 75 and 25 ஜெனரல் ஸ்டடிஸும் ஆப்டிடியூடும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்குள்ள போவீங்க. மெயின்ஸ்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்குக்கு இருக்கும். இது கம்பல்சரி எல்லாருக்குமே. பேப்பர் 2 ரேங்கிங்கானது, இதுதான் மார்க்கை கால்குலேட்டே பண்ணுவாங்க. இந்த 300 மார்க் தான் முக்கியம். ஸோ இது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அதாவது 40% மார்க் வாங்கினா போதும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடியதுல 200 மார்க்குக்கு எஸ்ஏ நடக்கும். அது இன்டர்வியூ போஸ்டுக்கான குரூப் 2 சர்வீஸ்க்கு டிஸ்கிரிப்டிவா நடக்க போகுது. குரூப் 2A இன்டர்வியூவே இல்லாம ஜாப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஜெனரல் ஸ்டடீஸ் 150 கொஸ்டின், அதே மாதிரி ஆப்டிடியூட் 50 கேள்விகள் இருக்கும். ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும், இது ரிட்டன் டெஸ்டா இருக்கும். ஸோ ரெண்டுமே வேற வேற டெஸ்டா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ குரூப் 2A ரொம்ப ஈஸியாவே இருக்கும் கம்பேர்ட் டு குரூப் 2 சர்வீசஸ். சரிங்களா? ஸோ குரூப் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ குரூப் 4ம் சிமிலர் எக்ஸாமினேஷன் தான், தமிழ் தான் இருக்க போகுது. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பெரிய அளவுல கடினமா இருக்காது, ஏன்னா நீங்க ஏற்கனவே அதற்கு தயாராகி விட்டீர்கள். ஸோ 3 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ், அதே மாதிரி குரூப் 2ல 1 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றோம், அப்புறம் டிஸ்கிரிப்டிவ்க்கு ரெடி ஆகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, எஸ் வி ஆர் ஆல்சோ ரெடி. சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் மார்க் இன் குரூப் 1 அண்ட் குரூப் 2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% மார்க் தான். ஸோ ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ கம்பைன் பண்ணா ஒரு 70% மார்க் எடுத்தாலே போதும், உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஆனா மெயின்ஸுக்கு நம்ம போகணும், அதுக்கு முக்கியமானது ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ரெடியாக தயாருங்களா? 109 நாட்கள், குரூப் 2 2A 158 நாட்கள், குரூப் 4 214 நாட்கள். இது தவிர்த்து உங்களுக்கு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு 65 நாட்களாவது குறைந்தது கொடுப்பாங்க. இஃப் யூ ஆர் ரெடி, ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப். கீழே சாட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். எஸ் ஐ எம் ரெடி, எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு, இப்ப நான் ரெடி எக்ஸாம்க்கு, ஐம் என்டரிங் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப். சூப்பர்ங்க, வண்டர்ஃபுல். So all the best to you all. And Karthika ma'am, Manimegale ma'am, all the best to you. And your daily effort matters. நம்மளோட கிளாஸஸ்ல எதெல்லாம் இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம். டெய்லி நம்மளோட கிளாஸ்ல ஒரு டிரைவ் ஷேர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுல அப்லோட் பண்ண மெட்டீரியல்ஸை கோ த்ரூ பண்ணுங்க, டெய்லி படிங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சிறு சிறு செங்கற்கள் உங்களுடைய கோட்டையாக மாறும். உங்களுடைய கோட்டையை கட்டப்போவது நீங்க தான். ஸோ டெய்லி அந்த செங்கலை எடுத்து வச்சு படிக்க போறதும் நீங்க தான். சரிங்களா? பி ரெடி ஃபார் எவ்ரிடே எஃபர்ட் அண்ட் யூ ஆர் ரெடி. ஏன்னா நிறைய பேருக்காக நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நிறைய எஃபர்ட் போட்டிருப்போம். இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கான காலமா அமையட்டும். எய்ம், ஸ்டேட் ரேங்க், நத்திங் லெஸ் தேன் தட். ஸோ எஸ், டெஃபினெட்லி யூ கேன். நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது முடியும். ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டுமே தேவை. ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது நீங்க படிப்பதை எவ்வாறு படிக்கிறீர்கள் அப்படின்றதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபவுண்டேஷன் ஸ்டடின்னு சொல்லக்கூடியது 6th to 12th வரை இருக்கக்கூடிய புத்தகம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதை ஸ்ட்ராங்கா படிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புத்தகம் நம்மளோட டிரைவ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், பிடிஎஃபா ஷேர் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மனோரமா புக் கொடுக்குறோம். அது நம்ம ப்ரொமோஷன் ஸ்லைட்ஸ்ல எல்லாம் போட்டிருப்போம். இது கிளாஸ்ன்றனால நான் அதெல்லாம் ஷோ பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டில் த ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க, மனோரமா புக்குன்னு சொல்லக்கூடியது புக்காவே நம்ம கொடுக்குறோம்.
ஸோ இந்தியன் பாலிட்டி மற்றும் மற்ற புத்தகங்கள் எல்லாமே ஒரு பிடிஎஃபா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புத்தகத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சாதான் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் கேதர் பண்ணுங்க. நீங்க ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா முதல்ல 6th to 12th புத்தகங்கள் கையில இருக்கணும். அந்த அகாடமி புத்தகங்கள் நல்லா இருக்கு, மற்ற அகாடமி புத்தகங்கள் நல்லா இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. எல்லா அகாடமி புத்தகங்கள்லயும் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும். பெஸ்ட் ஸ்கூல் புக் 6th to 12th வாங்குங்க, கையில வச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட் அதுதான். ஹைலைட்டர் பென், கலர் பென்ஸ் இதெல்லாம் வச்சு ஹைலைட்டட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே போதும். எல்லாத்தையுமே கைப்பட எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸ்மார்ட்டா படிங்க. ஹைலைட் பண்ணிட்டே படிச்சுக்கிட்டே ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் அல்லது ஒரு நாளைக்கு 5 பாடங்கள் அப்படி படிச்சாலே போதுமானது. நம்மளோட டைம் டேபிள் ரிலேட்டடா படிச்சீங்கன்னா தாராளமா போதும். டெஃபினெட்லி யூ கேன் வின். ஸோ நம்மளோட சிலபஸ் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். I'll show you the syllabus and notification now. ஸோ குரூப் 1ஓட நோட்டிபிகேஷன், சிலபஸ், அதே மாதிரி குரூப் 2ஓட ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எப்படி எக்ஸாம் நடந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி தேவை அப்படின்னா இதை கோ த்ரூ பண்ணுங்க. இது நம்மளோட டிரைவ்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா? ஸோ சிலபஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் செஷன் அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிலபஸ்லயே அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்க. ஜெனரல் சயின்ஸ்னா 10 கொஸ்டின் இருக்கும், ஜியோகிராஃபி அப்படின்னா 10 கொஸ்டின் இருக்கும்னு சொல்லி நான் சொல்லல, சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சியே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியால 25 கேள்விகள், பாலிட்டியில 40 கேள்விகள், எக்கானமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கேள்விகள், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லும் பொழுது 40 கேள்விகள், சாரி தமிழ்நாடு, சரிங்களா, 40 கேள்விகள். அது தவிர எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஆப்டிடியூட், ஸோ மேத் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின் இருக்கும் அப்படின்றதும் அதுலயே கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி கிளாஸஸ் நம்மளோட அகாடமில நடக்க போகுது. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், சிலபஸ் கவரேஜ். ஸ்கூல் புக்ல ஸ்டார்ட் பண்றோம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்குள்ள போறோம். இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் எப்ப தேவைப்படும்னா நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்ப கண்டிப்பா தேவைப்படும். இப்போதைக்கு நீங்க ஸ்கூல் புக் மெட்டீரியலும் நம்மளோட அகாடமி மெட்டீரியலும் படிச்சா போதும். நம்ம தனித்தனியா மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மெட்டீரியலும் ஸ்கூல் புக் மெட்டீரியலும் தாராளமா போதும். ரொம்ப எஃபர்ட் போட வேணாம், அந்த எஃபர்ட்லாம் நாங்க போட்டுருவோம். சரிங்களா? இந்த 70 நாட்கள் படிப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்களோட மத்த எல்லா கவலைகளையும் ஓரமா வச்சிருங்க. பிகாஸ் யூ ஆர் இன் ஜிஎம்டி வேலன் அகாடமி. உங்களுக்கு தேவையான அனைத்தும் நம்மளோட அகாடமில இருந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்டான மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், டயக்ராம் ஆகட்டும், டெஸ்ட் சீரீஸ் ஆகட்டும், எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ நான் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டி கண்டென்ட் நம்மளோட அகாடமில கொடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். பட் மனோரமா ஏ புக் இருந்தா நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேணாம். 2025 வரை எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் அதுல இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஷார்ட் அண்ட் கன்சைஸ் செல்ஃப் மேட் நோட்ஸ், நீங்களா சில நோட்ஸும் டயக்ராமும் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. 6 முதல் 8 மணி நேரம் படிப்பு அவசியம். ஸோ குவாலிட்டி கண்டென்ட், ஒரு கண்டென்ட் படிக்கிறோம்னா அது குவாலிட்டியா இருக்கணும். நிறைய அகாடமி பப்ளிஷ் பண்ணுவாங்க, பட் டோன்ட் ட்ரஸ்ட் எவ்ரிதிங். சரிங்களா? நிறைய அகாடமி கண்டென்ட் எல்லாம் நீங்க ஒரே இதா கேதர் பண்ணி வச்சு பாருங்க. ஒவ்வொரு அகாடமி கண்டென்ட்லயும் நம்பர்கள் எல்லாம் மாறுபடும், வருடங்கள்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ சில விஷயங்கள் அப்படியே குவாலிட்டியா பக்காவா கொடுப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்கூல் புக் அப்படின்றப்ப நம்ம ஆதாரமா கொடுக்கலாம். நீங்க அகாடமி நோட்ஸ் அப்படின்றப்ப நீங்க ஆதாரமா கொடுக்க முடியாது. நான் இதுல படிச்சேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்த கொஸ்டின் தப்புன்னு டிஎன்பிஎஸ்சி நம்ம போய் சொல்ல முடியாது. அகாடமி நோட்ஸ் வச்சு ஸ்கூல் புக்ஸை எடுத்துட்டு போகலாம். நீங்க பப்ளிஷ் பண்ண புக், டிஎன் டெக்ஸ்ட் புக், இதுல கொடுத்த தவறு. ஸோ அப்ப நீங்க எனக்கு மார்க் கொடுத்துதான் ஆகணும்னு நம்ம வாதாடலாம். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஸ்கூல் புக். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளோட கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக் அண்ட் அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து கொடுப்போம். வெறும் ஸ்கூல் புக் மட்டும் தான் நம்ம நோட்ஸ்ல எல்லாம் இருக்காது, நிறைய அட்வான்ஸ்டு நாலேஜ் எல்லாம் இருக்கும். அண்ட் டெய்லி ஸ்டடி பிளான் ஷேர் பண்ணிடுவோம். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்க போகுது, லாங்குவேஜ் கிளாஸஸ் தனியா நடக்கும், ரிவிஷன் 4 to 6 times ஒவ்வொரு டாபிக்கையும் படிக்கணும். மைண்ட் மேப்ஸ் போட்டு படிங்க. பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் இன்னோவேட்டிவ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈட், ஸ்லீப், பட் ஆட் ஸ்டடி டு யுவர் லைஃப் அண்ட் ரிப்பீட். சரிங்களா? நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க, நல்லா படிக்கவும் செய்யுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுடையதே.
ஏன்னா ஒவ்வொரு நாள் எஃபர்ட்டும் உங்களுடைய கோட்டையாக மாறப்போகுது. ஸ்ட்ராட்டஜி பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நீங்க கடின உழைப்பை கொடுக்க தயார்னா சக்சஸ் உங்களுக்காக தயாரா இருக்கு. நீங்க 2 ஸ்டெப் எடுத்து வைங்க, சக்சஸ் உங்களை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு வரும். பட் அதுக்கு நீங்க முதல்ல 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கும் பொழுது பி ரெடி ஃபார் யோர் ஹார்ட் ஒர்க் டைம். 3 மாதம் கடின உழைப்பு பெரிய அளவு வெற்றியை கொடுக்க போகுது. நம்மளோட கிளாஸ் டீடைல்ஸ் பாத்திரலாங்களா? இனிமே அப்கமிங் கிளாஸஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்திரலாம். கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்க போகுது, லைவ் கிளாஸ் தான். ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிரைவ்ல கிடைக்கும். சரிங்களா? டிரைவ்ல ரெக்கார்டட் இருக்கும். லைவ் கிளாஸஸ் எவ்ரிடே 7 to 9 o'clock இருக்க போகுது. சாஃப்ட் காப்பி அண்ட் ஸ்மார்ட் நோட்ஸ் பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். பிரிண்டபிள் மெட்டீரியலா காஸ்ட் எஃபெக்டிவாவே இருக்கும். சரிங்களா? ரொம்ப பிரிண்டபிள் மெட்டீரியலா ரொம்ப அந்த இடம்லாம் வந்து விடாம ரொம்ப நீட்டான ஒரு மெட்டீரியலே உங்க கைகள்ல கிடைக்கும். அதை படிச்சாலே தாராளமா போதும். ரிவிஷன் கிளாஸஸ் இருக்க போகுது. டெஸ்ட் சீரீஸ் நம்ம கொடுக்க போறோம். நாளைக்கான கிளாஸ்ல இருந்து கிளாஸ் முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அப்லோட் ஆகும். அந்த டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணலாம் and you can see how much you are good at it. சரிங்களா? ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதும் ஒரு டெஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணுவோம் and you will never feel alone because we are here for you. எப்ப சந்தேகம் வந்தாலும் எந்த ஒரு தகவல் வேணும் அப்படின்னாலும் இமிடியேட்டா நீங்க நம்மளோட அகாடமிக்கு கால் பண்ணலாம். நம்மளோட டிரைவ்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும், அதுவும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ், பிடிஎஃப் நோட்ஸ், ரிவிஷன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரீஸ், அதோட சேர்த்து வேக்கப் காலும் நம்ம கொடுக்க போறோம். 4:15 to 4:30 ஒரு சின்ன ரிவிஷன். இன்னைக்கு நம்ம ஒரு கிளாஸ் பாக்குறோம்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் 15 minutes ஒரு சின்ன ரிவிஷனோட நம்ம தொடங்குவோம். பி ரெடி ஃபார் தட், we are all here for you. சரிங்களா? ஏர்லி மார்னிங்கும் நம்ம டுகெதராகவே வந்து வாக் பண்ண போறோம். பி ரெடி அண்ட் the only goal is recall, revision, understanding. புரிஞ்சு படிங்க, ரீகால் அகைன் அண்ட் அகைன் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, ரிவிஷனை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கான முதல் அடிக்கோல். நோட்ஸ் மேக்கிங் நாளைக்கான கிளாஸ்ல இதை பத்தின இன்னும் கொஞ்சம் டீடைல் நான் கொடுக்குறேன். நோட்ஸ் டேக்கிங் வேற. நான் இப்ப கிளாஸ் எடுக்கிறேன் இல்லைங்களா? கிளாஸ் எடுக்கும் போது நீங்க எழுதுறது நோட்ஸ் டேக்கிங். எப்படி வேணாலும் கிறுக்கலாம், எழுதலாம். நோட்ஸ் மேக்கிங் அப்படி கிடையாது. நோட்ஸ் மேக்கிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு புரியும் விதத்தில் ரொம்ப ஒரே ஒரு பேஜ்ல ஒரு என்டையர் டாபிக்கையும் நீங்க கவர் பண்ணியிருக்கணும். அதுதான் நோட்ஸ் மேக்கிங். ஒரு மைண்ட் மேப்பா, ஒரு டைம் லைனா, ஒரு டயக்ராமா நீங்க ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க புக்கை புரட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களோட ஒரு நோட்டு புத்தகம் போதும், நீங்க ரெடி ஆயிடலாம். ஸோ நம்மளோட அகாடமில வந்து லேர்னிங் டூல்ஸ், அதாவது நோட் புக்ஸ், பென் அண்ட் மார்க்கர்ஸ், லேர்னிங் கிட்னு சொல்லக்கூடியதும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஸ்டில் இந்த வாரம் வரை அந்த ஒரு ஆஃபர் இட் இஸ் கோயிங் ஆன். சரிங்களா? ஸோ இதுல இன்றில இருந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் 15 ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற கணக்குல நம்ம கொடுக்க போறோம். ஸோ ப்ளீஸ் ஃபார்வர்ட் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம். ஸ்விக்கி அண்ட் ஜெப்டோ இதுலயே அவைலபிளா இருக்கு. ஃபிளாஷ் கார்டுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க பவுச்ல வச்சுக்கலாம். இதுலயே சின்ன சின்ன டயக்ராம் எல்லாம் எழுதி வரைஞ்சு சின்ன நோட்ஸ் எடுத்து டாபிக் எழுதி வச்சுக்கலாம். ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பர்ஸ் பவுச்ல வந்து அகாமடேட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் நீங்க ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸ்பேஸ்டு ரெப்படிஷன் அண்ட் ரிவிஷன் ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் மேட்டர்ஸ். டெய்லி எஃபர்ட் போடுங்க, வெற்றி உங்களுடையதே. 4 நாட்கள் ரெஸ்ட் எடுப்போம்னா அந்த 4 நாட்கள் கேப்பை மிஸ் பண்ண ஃபில்அப் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். யூ வில் லேக் பிஹைண்ட். ஸோ அதனால அந்த ட்ரீம் அப்படின்றத செயல்படுத்தணும்னா முதல்ல நீங்கள் தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். லெட்ஸ் ஒர்க் டுகெதர். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஹியர் இஸ் யூ. நீங்க தான் முக்கியம். நீங்க தெளிவா இருந்தாதான் எக்ஸாம் எழுத முடியும். நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி அண்ட் பி ஃபிட். சரிங்களா? ஸோ எஸ், எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆக போறோம். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இருக்கட்டும். மற்றபடி யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? பாசிட்டிவ் திங்கிங் தான் முக்கியம். ஃபீல் குட், ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போங்க. டெய்லி ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க. அப்கமிங் வீக் நம்ம ஒரு டாஸ்க் எடுத்துக்கலாங்களா? ஸோ அட்லீஸ்ட் 7 hours ஸ்லீப் அண்ட் ஹெல்தி ஈட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. வரக்கூடிய 3 மாதம் தவக்காலம் தான். படிக்கிறோம், நல்ல ஃபுட் மட்டும்தான் சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்றோம் அண்ட் அதே மாதிரி ரிவிஷன் பண்றோம். அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள்.
breathe and keep calm because we are here with you. Definitely you can. And all the best to you all. So thank you from our side. இன்னைக்கான கிளாஸ் ஓரியன்டேஷன் அண்ட் டீடைல்ஸ் இன்றோடு முடிவடைகிறது. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, எனக்கு இந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டெஃபினெட்லி ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வி ஆர் ஆல் ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ஸோ படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்க. நம்மளோட அகாடமி சைட்ல இருந்து செய்வதற்கு தயாராகவே இருக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். எனி டவுட்ஸ்? ஸோ படிப்பு சம்பந்தமானது டவுட், கிளாரிஃபிகேஷன் அண்ட் ரிவிஷன் கிளாஸஸ், உங்களோட சஜஷன்ஸும் நாங்கள் வெல்கம் பண்றோம். ஸோ we are all happy to have you. If you have doubts, you can stay. Otherwise, you can leave. நாளைக்கான கிளாஸ்ல இருந்து ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட டைம் டேபிள் குரூப்ல இன்னைக்கும் மறுபடியும் ஷேர் பண்ணுவோம். ஸோ 70 டேஸ்க்கான டைம் டேபிள், கம்ப்ளீட்டா சிலபஸ் முடிக்கக்கூடிய ஒரு டைம் டேபிள். கோ த்ரூ பண்ணுங்க, கிளாஸஸ்க்கு ரெடி ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட் அகைன். Hope no more doubts. So 7 to 9, evening 7 to 9 daily classes இருக்க போகுது. கிளாஸஸ்க்காக டைம் ஒதுக்கிருக்கேன். So you will be on mute. So எந்த ஒரு கவலையும் வேண்டாம், பதட்டமும் வேண்டாம். தைரியமா படிக்க ஆரம்பிங்க. டெஃபினெட்லி நம்மளால முடியுன்ற ஒரு நம்பிக்கை வேணும். அடுத்தவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும்ன்ற ஒரு கர்வம் வேண்டும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். Thank you all once again. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். So I'm ending the class now. Thank you all everyone. So have good sleep. நாளைக்கு கிளாஸ்க்கு தயாராகுங்க. டெஸ்டோட நம்ம கிளாஸ் மீட் பண்ணலாம்.